ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சயம்மா சமையல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான 2 ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். கூடவே கேஸ்ட் டைம் அன்பாக்சிங் வீடியோவும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வரகரிசி பொங்கல் பண்ணுறதுக்கு நான் வரகரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. இப்போது இந்த கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம். பாசிப்பருப்பு நம்ம வறுக்கலாம் வேண்டாம். நார்மல் பொங்கல் பச்சரிசி பொங்கல் பண்ணும்போது 3/4 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு 1/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுப்போம். அந்த பாசிப்பருப்பு லைட்டாக நம்ம வறுத்துப்போம். இதில் அதெல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம டைரெக்டாக ரெண்டையுமே சேர்த்துட்டு குக்கரில் போட்டு இதை நல்லா ஒரு 4 டைம் நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு நம்ம கேஸில் வச்சிடலாம். இதை நம்ம லைட்டாக ஒரு டைம் கழுவிட்டு விட்டோம் அப்படின்னா அந்த பொங்கலோட கலர் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். அதனால் நம்ம நல்லா ஒரு 4 தடவை கழுவிட்டோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு நல்ல கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 4 தடவை நல்லா அதை தேய்ச்சி நம்ம கழுவிக்கிடணும். முதல்ல நான் இந்த பொங்கல் பண்ணும்போது எனக்கு அது 4 தடவை ரொம்ப கழுவணும்னு தெரியல. ஒரு டைம் மட்டும் கழுவிட்டு நான் வச்சுட்டேன். அப்புறம் அந்த பொங்கலோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கலர் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. அதனால் நல்லா கழுவிக்கோங்க மறக்காமல். இப்போது இது நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி நம்ம 3/4 கிளாஸ் அளவுக்கு வரகரிசியும் 1/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்தோம் இல்லையா, இதுக்கு 3.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரில் நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ண போகிறோம். வேர்க்கடலையை உரிக்கும் போது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு கூடையில் வேர்க்கடலையை போட்டு கையால் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த தோல்லாம் தனியாக வந்துடும். இப்போ சட்னிக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடலாம். இதில் ஒரு துண்டு அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கொட்டை அளவுக்கு புளி, 2 பல் பூண்டு, கொஞ்சமாக வேர்க்கடலை, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சம் தண்ணி இவ்வளோ சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இந்த வரகரிசி பொங்கலுக்கு காஞ்ச மிளகாய் போட்டு இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. விசில்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வேர்க்கடலை சட்னியை நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம நல்லா லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வேர்க்கடலை சட்னியில் ஊற்றிட வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம பொங்கலை தாளிச்சிடலாம். அதுக்கு அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா முந்திரி, திராட்சை இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நறுக்கின இஞ்சி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, மிளகு, சீரகம் இதை இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்துற போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வரகரிசி பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஒரு ஸ்பூன் நெய்யே போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. பொங்கல் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி செய்ய போகிறோம், உளுந்தங்கஞ்சி. அந்த கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கிறேன். குக்கரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உடச்ச உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே நல்லா 2 தடவை தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி இந்த கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவு இருக்கும். இந்த அரிசியும் பருப்பும் சேர்த்து இதுக்கு நான் ஒரு 4.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா உரித்த பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, வெந்தயம் சும்மா ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு அளவுக்கு தேங்காவை நல்லா துருவி சேர்த்துக்கிடணும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ நான் லைட்டாக ஒரு கிண்டிட்டு குக்கரை விசில் போட போகிறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துருவேன். அப்போனா தான் அது நல்லா குழஞ்சி வரும். இப்போ பாருங்கள், 6-7 விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா குழஞ்சி வந்துடும்.
ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. இதை நம்ம வந்து உளுந்தஞ்சோறாக கூட செய்யலாம். தண்ணியோட அளவை வந்து நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா அது சோறாயிரும். இது வந்து நம்ம கஞ்சி மாதிரி குடிக்கிறது. நம்ம வந்து ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களோட முதுகெலும்புக்கு ரொம்ப நல்லது, முக்கியமாக பெண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கேஸ்ட் அயர்ன் கொஞ்சம் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு, அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது. நான் வாங்கின வெப்சைட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா 70's கிச்சன் சொல்லிட்டு. இப்போ இந்த பாக்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி உடன் கரண்டி, மரத்தால் செஞ்ச மரக்கரண்டி வந்து இருக்குது. இது வந்து ஒரு வடை சட்டி. அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கரண்டி பார்த்தீங்க இல்லையா, அதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன். அது வந்து ஃப்ரீயாக கொடுத்தது. இந்த வடை சட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோ அந்த மாதிரி இருக்கும். இந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து டோட்டல் விலை எவ்வளோ பார்த்திங்கன்னா 1656 ரூபா. நான் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி நிறைய வெப்சைட்லலாம் ரொம்ப நாள் தேடி இருக்கிறதுலே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறது, அதுவும் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கிறது இந்த ப்ராடக்ட்டுன்ட்டு எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் நான் இதை வாங்கினேன். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வெப்சைட்லலாம் வந்து கேஸ்ட் அயர்னோட ப்ராடக்ட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அது மாதிரி விலையும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த வடை சட்டியில் வந்து நம்ம ஆப்பம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நார்மலாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் நம்ம சமைக்கணும், பல்காக சமைக்கணுன்னா கூட இதில் நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மெயினாக இதில் வந்து நல்லா பெரிய ஆப்பமாக சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, அதனால தான் இதில் வாங்கினேன். ஆப்பமே வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நம்ம வந்து நார்மல் பாத்திரத்தில் விட இந்த கேஸ்ட் அயர்னில் சமைக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் சூஸ் பண்ணி நான் வந்து வாங்கினேன். இந்த ஸ்கில்லட் வந்து இதுக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சது. மொத்தம் நான் ஒரு பெரிய ஸ்கில்லட்டும் ஒரு வடை சட்டியும் வாங்கினேன். அதுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து இந்த குட்டி ஸ்கில்லட்டும் அந்த கரண்டியும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் இது. ரொம்ப குட்டியாக இருக்கும். எப்போவுமே நான் வந்து என்னோடய கேஸ்க்கு பக்கத்துலேயே இதை நான் வச்சுப்பேன். ஏதாச்சும் ஆம்லேட் போடுறதாகட்டும், தாளிக்கிறதாகட்டும், கொஞ்சமாக பொருட்கள் ஏதாச்சும் வறுக்கிறதுக்கு, அதுக்கெலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இந்த குட்டி ஸ்கில்லட், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஒரு பெரிய ஸ்கில்லட். இது வந்து நம்ம வந்து நிறைய பொரியல் பண்ணுறது, அப்புறம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது, நிறைய பேர் இந்த மட்டன் சுக்கா அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவீங்க. நம்ம ட்ரையாக வந்து அந்த இதை ரோஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஈவனாக இது வந்து குக் ஆகும், சீக்கிரத்தில் அடி பிடிக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சூடு தாங்கிறதுக்காக பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி 2 எண்ணெய் கொடுத்துருக்காங்க. இந்த பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் சேர்த்து 1656 ரூபான்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆல்ரெடி ப்ரீ சீசனிங் பண்ணால் தான், நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.